கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக 2026 ஆங்கில புத்தாண்டு அடியனாகிய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் ஆகிய நான் ஐயா ஹரிஹர சர்மா அவர்களும் இந்த வருஷம் எப்படி இருக்குது ஆங்கில புத்தாண்டு. பொதுவாகவே நம்ம தமிழ் மாதங்களையும் தமிழ் வருஷங்களையும் தான் கடைபிடிக்கிறது. ஆனால் உலகம் இருக்கக்கூடிய நிலைமையின் காரணமாகவும் உலகத்தின் தத்துவத்தின் காரணமாகவும் ஆங்கில ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரலும் 2026ஆம் வருஷம் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது, பொதுவாக இந்தியாவுக்கு எப்படி இருக்கும், நம்முடைய நாட்டுக்கு எப்படி இருக்கும், பொதுவான பெயர்ச்சிகள் என்னென்ன, வருட கிரகங்களுடைய பெயர்ச்சி, அதாவது குரு, சனி, ராகு, கேது இவர்களுடைய பெயர்ச்சிகள் இருக்கா, இது என்ன அளவுக்கு ஒரு ராசியும் தாக்கும் பாதிக்கும் அப்படின்றதையும் என்னென்ன ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் ஒன்றாக வரிசைப்படுத்தி பார்க்கலாம். முதல்ல இந்த வருஷத்தில் என்னென்ன கோச்சார மாற்றங்கள் இருக்குது, அதாவது வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். நாம் இப்போ பார்க்குறது ஆங்கில வருடம். இப்போ இந்த வாக்கியப்படி இந்த வருஷம் அதாகப்பட்டது 1/1/2026 31/12/2026 365 நாளில் 3 கிரகங்கள் பெயர்ச்சி அடையுது. 6/3/2026 சனி பகவானானவர் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மாறுறாரு. அப்போ இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு பெயர்ச்சி அப்படின்னாக்க மார்ச்சில் பெயரக்கூடியவர் சனி பகவான் பெயர்றாரு. சரி, அதுக்கு அடுத்த பெயர்ச்சி என்ன இருக்குது அப்படின்னாக்க தனக்காரகனான புத்திரக்காரகனான பிரகஸ்பதியான அந்தன கிரகமான குரு பகவான் இந்த ட்ரிப்பு வாக்கிய கணிதப்படி 2 முறை பெயர்றாரு. சரி, ஃபஸ்ட்டு முறை பெயர்றது இப்போ அவர் இருக்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி மிதுனத்தில் இருக்கார், அதில் வக்ரத்தில் இருக்கார். அடுத்தது இவர் மாறக்கூடியது கர்க்கடகத்துக்கு போகிறாரு. கர்க்கடகத்தில் அங்கே உச்சம் பெற்று இருக்கார். ஏற்கனவே குரு பகவான் அதிசாரம் வாங்கி சற்றேறக்குறைய 132 நாளைக்கு மேலே கடகத்தில் இருந்துட்டார். அதனால் இப்போ திருப்பி அவர் ரிடாகேஷன் ஆகி மிதுனத்துக்கு போயிட்டு கடகத்துக்கு மாறக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 26/5/2026 ஃபஸ்ட்டு குரு பெயர்ச்சி. அதுக்கு அடுத்தது இந்த குரு பகவான் உச்சம் பெற்ற குரு பகவான் மாறக்கூடியது சிம்மத்துக்கு மாறுறாரு. எப்போ மாறுறாரு அப்படின்னாக்க 20/10/2026 சிம்மத்துக்கு மாறுறாரு. குரு சிம்மத்துக்கு வர்றது. இப்போ ராகு இருக்கிறது சனி பகவானுடைய வீட்டில் இருக்கார். அப்போ சனியோடைய காரகத்துவத்தை எடுத்து செய்கிறவர் ராகு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கேது இருக்கிறது சூரியனுடைய வீட்டில். அப்போ அந்த வீட்டோட ஓனர் சூரியன், சூரியனுடைய காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவங்க. அப்படியேற்பட்ட 2 கிரகங்களும் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 13/11/2026 ராகு கேது பெயர்ச்சி. இந்த வருஷம் தொடங்கும் போதே பார்த்தோம்னாக்க கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க சந்திரன் ரிஷபத்தில் இருக்கார், குரு மிதுனத்தில் இருக்கார், கேது இருக்கிறது சிம்மத்தில் இருக்கிறாரு. அதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புத பகவான், சுக்கிர பகவான் சேர்ந்து இருக்கிறாங்க. இப்போ 9ஆம் இடம் வலுப்பெறுது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சனி பகவான் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய 1/1/2026 சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறாங்க. இப்படி ஏற்பட்ட ஒரு அற்புதமான காலகட்டங்களில் இந்த வருஷம் மாறப்போகுது. ஐயா, இந்த வருஷம் பார்த்தீங்களே ஆனால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். ஏன்னா பொதுவாகவே பார்க்கும்போது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அந்த விஷயத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு, அதில் ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய இடத்துக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் போகக்கூடிய வாய்ப்புகள், நம்மளுடைய பொருளாதாரம் அதிகமாகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பால் உற்பத்தி, பால் சம்பந்தப்பட்ட உற்பத்திகள், அதாவது ஆடை சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இராணுவ தளவாடங்கள் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தலையானால் சிறிதளவு போர் பதட்டம், அதாவது ஜூன் மாதத்துக்கு மேலே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஜூன் ஜூலையில் கொஞ்சம் போர் பதட்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு, அதுவும் நார்த் ஈஸ்டர்ன் சைடு நம்மளுடைய சைனா பார்டர் அந்த மாதிரியான விஷயங்களும், பாகிஸ்தான் பார்டர் இந்த சைட்லேயும் நிச்சயமாக பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இந்த குருவினுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா, குருவினுடைய மாற்றமும் சரி, சனியினுடைய மாற்றம் பார்த்தீங்களேனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறது. சனியினுடைய மாற்றத்தினால உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்பும், நிறைய வெளிநாட்டிலிருந்து, அதுவும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து இங்கே வந்து அதிகமாக பணம் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வருஷம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த இராணுவ தளவாடங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல வந்து இந்தியா வந்து ஒரு பெரிய சாதனை படைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் வந்து இந்த ஏர்ஃபோர்ஸ் சைடில், ஏன்னா ராகு வந்து மகர ராகுவாக இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் கடைசிக்குள்ளே, அதாவது டிசம்பர் 2026க்குள்ளே மிகப்பெரிய ஆளுமையை அந்த வான் உறுதி அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இந்தியா கொண்டு வரும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தங்கத்தின் விலை வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும். இப்போ வந்து ஒரு 11,500 ரூபா இருக்குது. கிட்டத்தட்ட வந்து அது 14,000 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து ஓரளவு அப்படியே ஸ்டெபிலைஸ் ஆகும். ஏன்னா போன வருஷம் அதிகமாக தங்க விலை ஏறும்னு சொன்னோம், அதே மாதிரி அதிகமாக இருக்குது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வெள்ளி விலை ரொம்ப அதிகமாக ஏறும். வெள்ளி விலை பார்த்திங்கன்னா ரொம்பவும் அதிகமாக ஏறக்கூடிய காலகட்டம். இப்போ அதாவது இப்போது 170 180 ரூபா ரேஞ்சில் இருக்குதுன்னா இது வந்து 300 ரூபா வரலும் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். இப்போ 85,000 பாயிண்ட் இருக்கிறது சென்செக்ஸு. இது வந்து 95,000 பாயிண்ட் இருக்கும். போன வருஷம் வந்து ஏற்கனவே சொன்னோம் 71,000 பாயிண்ட் இருக்கும்போது 85,000 பாயிண்ட் டிசம்பரில் தொட்டே ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள் போன வருஷத்தினுடைய இதுவே. இந்த வருஷம் வந்து 95,000லேருந்து 1,00,000 பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும். இந்தியனுடைய பங்கு வர்த்தகம் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளை சார்ந்தே இருக்காது. அதாவது முன்னெல்லாம் வந்து வெளிநாட்டுக்காரங்க வந்து பணத்தை போட்டு எடுத்ததுனால தடால்னு விழுந்துருச்சு, இந்த மாதிரியான பேச்செல்லாம், அதாவது ஃபாரின் இன்வெஸ்டார் அதெல்லாம் சொல்லுவாங்க. இந்தியர்களுடைய சுய உழைப்பின் பணமே வந்து அதிகமாக போய் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேஸே கிரியேட் ஆகி கிட்டத்தட்ட 95,000 பாயிண்ட்டை தாண்டி போகக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய சென்செக்ஸ் வலுப்பெறும். நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்லாம் ரொம்ப ஏறும். ரியல் எஸ்டேட்லாம் வந்து எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு கால்காணி நிலம் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா, இப்போது 100 ரூபாய்க்கு வாங்கி போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி கோடீஸ்வரன் ஆகிடலாம். அந்த மாதிரி டிமாண்ட் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் மெட்ரோ சிட்டிஸ் நியர்பையில் இருக்கக்கூடியது 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு வாங்கி, அதாவது ஒரு 20-25 வருஷம் 30 வருஷம் முன்னாடியெல்லாம் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கி போட்டதெல்லாம் இன்றைக்கெல்லாம் வந்து 2 கோடி 3 கோடி போகிற அளவுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை காட்டும். 20 வருஷம் 30 மடங்கு விலைகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி ஃப்ளாட்டெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய எழுச்சி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேங்கிங் செக்டரில் வந்து அதிகமான லோன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேங்கிங் செக்டரில் ஃப்ராட்ஸ் சிலது வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் உண்டு. அதுவும் வந்து பார்த்தோம்னா நவம்பர் டிசம்பரில் 2026 ஃப்ராடு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் வெளியில் தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தீங்களேயானால் மொத்தத்தில் பெரிய ஏற்றத்தோடு இருக்கும். இந்திய பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும். படைப்புகள் நிறைய இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய வரும். மிச்ச வெளிநாட்டு, அதாவது மேற்கிந்திய விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி போகக்கூடிய அளவுக்கு இந்தியா மிகப்பெரிய வல்லரசாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையப்போகிறது. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிரன். துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, 6ஆம் இடத்தில் சனி பகவான் போகிறார். இந்த வருஷம் 2026 மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வருஷம். 6ஆம் இடத்துல சனி பகவான் போகிறார். எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. புதுசாக வந்து வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், வேலையில் மாற்றங்கள் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தலையானால் 3 பெயர்ச்சிகள் இருக்குது. சனி பகவான் பெயர்றார், குரு பகவான் 3 இடத்துக்கு போகிறார். என்னென்னா இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது 9ஆம் இடத்துல இருக்கார். அதற்கு பிறகு ஒரு 4-5 மாதம் 10ஆம் இடத்துல இருக்கார். பிறகு 11ஆம் மாதத்துக்கு வந்துடுறார். அதனால் மிகப்பெரிய மாறுதல்கள் இந்த வருஷத்தில் உங்களுக்கு வரப்போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. திருமண பாக்கியமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய, அதுவும் வந்து நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பெரிய வீடு வாங்கக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும்.
இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல உங்களுடைய சுகஸ்தானத்தில் குரு பகவான் ராகு பகவான் இந்த வருஷ கடைசியில் வரார். உங்களுடைய சுகங்கள் கம்மியானாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. அதாவது 2 வீலர் வச்சுருக்கவங்க, 4 வீலர் வச்சுருக்கவங்க, செடான் கார் வாங்கக்கூடிய அளவுக்கு அதிக வருமானம், அதிக அந்தஸ்தை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிறு சிறு தடைகள் வந்தாலும் அதன் மூலமாக பெரிய வெற்றியை நீங்கள் அடையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தலையானால் 10ஆம் இடத்துல குரு பகவான் போகும்போது சிறு சிறு தொல்லைகளை கொடுப்பார் உங்களுடைய பதவிகளில். இருந்தாலும் அது ஒரு 4 மாதம் தான் இருக்கும். அதாவது மே மாதம் கடைசி ஜூன் மாதத்துலேருந்து 10ஆம் மாதம் அக்டோபர் மாதம் வரணும் தான் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் வரும். உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், பதவியில் ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. திருமண பாக்கியம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2வது திருமணமாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்க்கும்போது உங்களுடைய உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா எடுத்த காரியத்தை எடுத்த நேரத்தில் எடுத்த இடத்தில் செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த வருஷம் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகுவும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்தில், அதாவது 10ஆம் இடத்தில் கேதுவும் வர. இது என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும், அது தவிர குருவினுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. 4ஆம் இடத்தில் ராகு. 4ஆம் இடத்தில் ராகு அப்படின்னா அவர் வேலை பார்க்க வேண்டியது சனி பகவானோட வேலை. ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னாக்க, ராகு கேதுக்கு தனியான வீடு கிடையாது. எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடிய காரியம். அப்போ துளாராசி சேர்ந்த மாணவர்களுக்கு, லோயர் எஜுகேஷன் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு சற்று மறதித்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிப்பில் கவனமின்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இப்படி வருதுன்னு தெரிஞ்ச விட்டு நம்ம படிக்கிறத விட எழுதி பார்க்குறது சிறப்பாக இருக்கும். இதை தவிர இந்த துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்களுடைய தாயாருக்கு உடல் நலத்தில் தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்திங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன், இருதய தொடர்புடையான உபாதைகள், இது எல்லாமே வருது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். தாயாருக்கு ஒரு சின்ன உடம்பு உபாதை இருக்காதனாலும் உடனே குடும்ப டாக்டர் அணுகிறது சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே பார்த்தோம்னாக்கா 6ல் சனி பகவான் இருக்கார். அடுத்தது சனி பகவானுடைய வேலையை இங்கே ராகு வேற செய்கிறாரு. அப்போ எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். இதை தவிர இந்த துளாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு அப்படிம்பாங்க. 9ல் குரு எத்தனை மாதம் இருக்கார் அப்படின்னா, வரக்கூடிய மே வரையிலும் இருந்துக்கிட்டு அவர் ராசியை பார்க்குறாரு. வர மேய்க்கு அப்புறம் முயலவர்களும் எடுக்கின்ற சுயமுயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறும். குரு எப்போ ராசியை பார்க்குறாரோ அப்போ வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த அற்புதமான வரக்கூடிய மே மாதம் வரையிலும். மேக்கு அப்புறம் குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வராரு. 10ஆம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், உத்தியோகஸ்தானம் அப்படின்றோம். இந்த உத்தியோகஸ்தானத்தில் வரதுனால சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கும் உங்களோட மேலதிகாரிக்கும் உங்கள் கீழே உள்ளவங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த கருத்து வேறுபாடு அப்படியே அக்குமுலேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னாக்க உத்தியோகத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அதனால் இந்த காலகட்டங்களில் 5வது மாதத்துலேருந்து 10வது மாதம் வரையிலும் உங்கள் கூட உள்ளவங்களுக்கு, உங்கள் மேலே உள்ளவங்களோடையும் உங்கள் கீழே உள்ளவங்களோடையும் அனுசரித்து போகிறது நல்லது. வாதங்கள், விதாண்டாவாதங்களை தவிர்ப்பது மிக சிறப்பாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் 10ல் குரு வரும்போது விவாதத்தின் முடிவில் பாதகம் நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் 5வது மாதத்துலேருந்து 10வது மாதம் வரலும் எச்சரிக்கையாக இருங்க. அடுத்தது 10வது மாதத்துலேருந்து 12வது மாதம் வரையிலும் சிம்மத்தில் குரு வரார். இது ராசிக்கு 11ஆம் இடம். அதீத லாபங்களை கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த 2 மாதம். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா ஒரு 5 மாதம் மட்டும் பிரச்சனைக்குரிய மாதங்கள், பாக்கி உள்ள 7 மாதமும் நல்லாயிருக்கும். அப்போ தலை அப்படின்னு ஒன்று உண்டுன்னா பூ அப்படின்றது உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு துலா ராசிக்காரங்க எச்சரிக்கையோடு செயல்பட்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி, இந்த காலகட்டங்களில் தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்களின் அளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, அப்போ என்னத்துக்கிட்ட சரணாகதி அடையலாம் அப்படின்னாக்க எம்பெருமான் பெருமாள்கிட்ட சரணாகதி அடையக்கூடிய காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். திருப்பதி பெருமாளை சேவிச்சுட்டு வர்றது நல்லா இருக்கும்.
ஃபஸ்ட்டு திருச்சானூரில் போயிட்டு பத்மாவதி தாயாரை சேவிங்க. அதுக்கு அடுத்தது கீழே திருப்பதியில் உள்ள கோவிந்தராஜ பெருமாளை சேவிங்க. அதுக்கு அடுத்தது மேலே வராக போயிட்டு மேலே திருப்பதியில் உள்ள வராகர் சுவாமியை சேவிச்சுட்டு 4வதாக எம்பெருமான் பெருமாளை சேவிச்சுட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையுமே சூரியனை கண்ட பனி போல் விலகும். சரி சாமி, எனக்கு அவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோசாலைக்கு போங்க. கோசாலையில் உள்ள கோவுக்கு மாசாந்திர தீவனங்கள் 1, அடுத்தது வைக்கோல் 2, 3 புல், அடுத்தது 4 அகத்திக்கீரை. இதை இந்த 12 மாதமுமே அந்த கோசாலையில் உள்ள கோவுக்கு உண்டான இதை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, கோ அப்படின்றது நம்மளுடைய சகல தேவதைகளும் வாசம் செய்யக்கூடிய இடம் கோ, அதை வாங்கி கொடுங்க. இதை தவிர 2வது ஒரு எளிய பரிகாரம், நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு வேத பாடசாலைக்கு போயிட்டு அந்த வேதத்தை நாம் ரசிக்கணும். அப்போ வேத பாடசாலையில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் மளிகை சாமானை வாங்கி கொடுங்க, அரிசியை வாங்கி கொடுங்க. இதை 1/1/2026 31/12/2026 வரலும் செய்யும் பொழுது வேதத்தையும் கோவையும் நாம் ரட்சிச்சாக்க நமக்கு வரக்கூடிய தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதனால் கிடைக்கக்கூடிய பலன்களின் அளவு குறையத நிறை செய்யும். சரி, மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க துளாராசி என்பவர்களுக்கு இந்த 1/1/2026 31/12/2026 வரையிலும் கன்க்ளூஷனாக என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. துலாத்தை பொறுத்தவரை ஏற்றமான காலம். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் வர்றது மிகப்பெரிய விசேஷம். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். கடன் சுமைகள் எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு. புதிய கடன் அமைந்தாலும் ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் 11ஆம் மாதத்துக்கு மேலே தெரிகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் திருமண பாக்கியம் ஏற்படும், குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக அதில் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. இருப்பினும் 4ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகு சற்று மனக்லேசங்களை ஏற்படுத்துவார். அலைச்சலை கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பையும் அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையிறது. எல்லா விஷயத்திலையும் பார்த்தீங்களேனால் இந்த துளாராசிக்காரர்களுக்கு 90% பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 2026ஆம் ஆண்டு அமையும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.